ஓம் சாந்தி. எல்லாருமே வரவேற்கிறோம். இந்த ஆர்ட்ஸ் ஃபார் லைஃப் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலை வந்து என்னது? நிரந்தரமாக முன்னேறி கொண்டே இருக்கக்கூடிய கலை. எப்பயும் போல ஒரு நிமிடம் அமைதியிலிருந்து பரமாத்மாவை ஆவாகனம் பண்ணலாம். எல்லாருமே வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இணைஞ்சிருக்காங்க. சிஸ்டர் ஜூடி ஜான்சன். அவங்க ஹாலிஃபேக்ஸ்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஆஃப் பிரம்மா குமாரிஸா இருக்காங்க. அவங்க கனடாவுடைய. எல்லாருமே சிஸ்டர் ஜூடி பத்தி நல்லா தெரியும். சிஸ்டர் ஜூடி வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர், கோச்சிங் கன்சல்டண்ட்டாகவும் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆத்தராக இருக்காங்க. நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஒரு சிலது இப்போ பார்க்கலாம். 7 சீக்ரெட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸு, பியூட்டிஃபுல் தாட்ஸு, ரிட்டர்ன் டு சோர்ஸ், த காட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறமா வாழுவதே ஒரு கலை, லிவிங் as an art அப்படின்னு. இப்போ நாம இது பண்றது கூட சிஸ்டர் டெப்ராவோட சேர்ந்து அவங்க ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. இன்னைக்கு சிஸ்டர் கிளாடியா வந்து வெல்கம் பண்ண போறாங்க சிஸ்டர் ஜூடிய ஒரு புதுமையான விதத்துல. அது என்ன விதம்னு பார்க்கலாம். குட் மார்னிங். எங்க இடத்துல இருந்து இது ரொம்ப கோல்டா இருக்கு. ஆனா உங்க இடம் போல இது அவ்வளோ கோல்டா இல்லை. இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இணைந்திருக்கீங்க இன்னைக்கு. அங்க வந்து சன்ஷைன் பார்க்க முடியுது. அப்ப ரொம்ப அவ்வளோ மோசமா இல்லைன்னு நினைக்கிறேன். நாம எப்படியும் வாழ்க்கையில முன்னேறி தான் போய் ஆகணும். எந்த சூழ்நிலை நடந்தாலும். இது இத பத்தி இந்த டாபிக் பத்தி இன்னும் நிறைய டிப்ஸ் உங்ககிட்ட இருந்து எடுத்துப்போம்னு நினைக்கிறோம். என்ன வந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும் எப்படி பறக்கிறது அப்படின்னு உங்ககிட்ட இருந்து கத்துக்க போறோம். இதுக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு புதுமையான ஒரு gift உங்களுக்காக. இப்போ அனு சிஸ்டர் காமிப்பாங்க. நம்மளோட புது புக்கு. இதை நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன். இது ரொம்ப அழகான ஒரு புக்கு. வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரீஸ் வால்யூம் 1 பிரிண்ட் ஆகி ரெடியாக இருக்கு. இது வந்து நான் உங்களுக்கு பர்சனலாக மதுபனில் இருக்கும்போது உங்களுக்கு தரேன். இந்த முழு டீமுக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்லது. வெல் டன். இது வந்து எல்லாருக்குமாவே எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லது. குட் மார்னிங். ஓம் சாந்தி. மனோஜ் பாய், இந்த போயம் எங்க என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இது இப்பெல்லாம் போயம் எழுதுறது இல்ல. நாம முன்னேறிட்டே இருக்கணும். எல்லாம் முடியும் போது ஒரு போயம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. குட் மார்னிங். ஓம் சாந்தி. எல்லாரையுமே வரவேற்கிறோம். இது வந்து இங்க இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல சீரீஸ் இது. இது வந்து 10ஆ 11ஆ, அந்த 16வது கலையில எத்தனாவது கலைன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம அந்த சீரீஸ் வந்து இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐஸ் மட்டும் மூவ்
ஃபார்வர்ட் பண்றதில்ல. மத்தது எல்லாமே கடந்து போயிட்டே இருக்கு. முன்னேறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து -14. இது வந்து மிக்ஸ்டு ஃபீலிங்கா இருக்கு. இன்னைக்கு சன்ன பார்க்கறதுக்கு சூரியன பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அ ந நம்ம முன்னேறி போலாம், முன்னேறி போலாம் எல்லாருமே. கரெக்ட் இல்லையா? நாம எப்பயாவது மாட்டிக்கிட்டோம் போல இருக்காலும், அது கூட ஒரு பயணத்தின் ஒரு பகுதி தான். நம்ம எங்கேயா மாட்டிக்கிட்டா போல ஃபீலிங் இருந்தாலும் அது ஓகே. நான் எல்லாரையும் பார்க்க முடியல. ஆனா கெஸ் பண்ண போறேன். எல்லாருமே வந்து மூவிங் ஃபார்வர்டா முன்னேறிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைக்க முடியும். இல்லையா? இது கொஸ்டின் வந்து என்னன்னா, யார் எவ்வளவு வேகத்துல முன்னேறணும்னு தான் கொஸ்டினே தவிர, மத்த எல்லாருமே முன்னேறிட்டு தான் இருக்கோம். அதுதான் வந்து இயற்கையினுடைய ஒரு விதியும் கூட. முன்னேறி போறது. நம்ம நம்மளுடைய நேச்சுரல் ரிதமோட அலைனா இருக்கும்போது, நம்ம வந்து பரமாத்மாவோட அலைன்டா இருக்கும்போது, அந்த ஃப்ளோ ஆஃப் லைஃபோட அலைனா இருக்கும்போது முன்னேறிட்டே இருக்கும். அப்போ யாரும் கஷ்டப்பட்டு நம்மள அ அ முன்ன தள்ளல. நாமளே வந்து ரொம்ப அழகா முன்னேறிட்டு இருக்கோம். ஆன்மீக பாதையில. அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணும்னு தான் நம்மளுடைய முயற்சி இருக்கு. இன்னைக்கு எப்பயும் போல நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு உங்களுக்காக. நானு எரிக் வந்து பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போன வாரம். அ அத பத்தி இன்னைக்கு ரிஃப்ளெக்ஷன்ல பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு உங்கள கேட்க போறேன். ஏதாவது ஒரு சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து மாட்டிக்கிட்டா போல சிச்சுவேஷன், அப்புறமா கடந்து போனீங்க. நம்ம வந்து ஏஆர்டி பண்றோம் இல்லையா? முதல்ல வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். இப்ப இன்னைக்கு ரிஃப்ளெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ஏதாவது ஒரு நேரம் உங்களுடைய ஆன்மீக பாதையில முன்னேற்றத்த பார்த்துட்டு இருக்கிறா போல அந்த ஒரு நேரம் யோசிச்சு பாருங்க. ஒரு நொடி எடுத்துக்கோங்க. நெறைய ந இது விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க. ஏதாவது 1 இல்லன்னா 2. அந்த காலம் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில. நான் ஏதோ கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்கேன் அப்படின்னு தோன்றுன அந்த சமயங்கள். ஏதாவது ஒரு சேவையினுடைய ஒரு ப்ராஜெக்ட்டா இருக்கலாம். நீங்க உங்களுடைய மெடிடேஷன் பிராக்டிஸ்லயா இருக்கலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஒழுக்கம் ஏதாவது ஒரு நீங்க படிக்கிறதுல ஆன்மீக படிப்புல டிசிப்ளின் காமிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில முன்னேறி இருக்கிறா போல. நான் அங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும்போது அது நல்லாருக்கும். ஏதாவது யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த ஃப்ளோல இருக்காப்போல. அதுல முன்னேறிட்டே இருக்காப்போல. அப்ப நானு இது எழுதுங்க. என்ன வந்து இண்டிகேட்டர்ஸ்? எது வந்து உங்களுக்கு குறிக்குது? நீங்க வந்து முன்னேறிட்டே இருக்கீங்கன்னு. 3 அ குறித்தல். ஏன்னா ஒரு சில நேரம் நாம கேர்லெஸ்ஸா ஆயிடுறோம். நான் ஏதோ ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கேன். அதுல வந்து வரும்போது ரிட்டர்ன் வரும்போது, நீங்க முன்னேறுறீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
என்ன மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? நீங்க கவனிக்கிறீங்க. இப்போ கண்டென்ட்மென்ட், கான்ஃபிடன்ஸ், கரேஜ், அது வந்து ஹாப்பினஸ்ன்னு புரியுது. உயர்ந்த எண்ணங்கள். போர்ச்சுகீஸ் டிரான்ஸ்லேட்டர். அப்போ இதுல நீங்க ஏதாவது அந்த தடையை தாண்டி வந்திருக்கீங்க. இந்த பக்கம் வந்தோடனே அது ஈஸியா தோணுது. முகம் மலர்ச்சி ஆயிடுது. அங்க வந்து ஸ்மைல் தானா வந்துடுது. அது எனக்கு அது பிடிச்சிருந்தது. இன்னர் ஸ்டெபிலிட்டி நிறைய இருக்கா போல. அவுட் சைடு வேர்ல்டு வந்து என்னுடைய முயற்சியை வெளிக்காட்டுறா போல இருக்கு. நம்ம ஈஸ் அண்ட் லைட்னஸ் இன் ஆக்ஷன்ஸ். அப்போ இன்னும் நல்ல கிளாரிட்டி இருக்கு. அதுல இருந்து எசன்ஸ் எதையோ ஒன்று சாதிச்சா போல ஒரு உணர்வு. நான் முதல் அடி தைரியமா எடுத்து வச்சது. ஏதோ ஒரு பயம் இருந்தது, அதை தாண்டி முதல் அடி எடுத்து வச்சது. அப்போ எல்லாருக்குமே ஏதோ ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன இண்டிகேட்டர்னு பார்க்க முடியும்? நா- நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம், தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோமா, இல்ல நம்மளுடைய பொசிஷனை கன்சாலிடேட் பண்றோமா அப்படின்னும் பார்க்கணும். இப்போ ஒரு சில நேரம் நம்ம டோஃபு பண்ணும்போது அதை மேரினேட் பண்றோம் இல்லையா? அது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாலாம் சேர்த்து ஊற வைக்கிறோம் இல்லையா? அ அது வந்து உள்ளுக்குள்ள போகுது அந்த மசாலாலாம். அந்த அடுத்து முன்னேறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும். அப்ப சூழ்நிலை வந்து அதுவே இருக்கலாம். ஆனா நாம நமக்குள்ள இன்னும் மாறிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் முன்னேறுறா போல இருக்கு, அடுத்த நாள் மாட்டிக்கிட்டா போல இருந்தாலும் முன்னேறுறதா தான் அர்த்தம். மேலே கீழே மேலே கீழே போகுது. ஆனாலும் அந்த முன்னேற்றம் இருக்கு. வேற யாரும் ஏதோ ஒண்ணு போட்டிருக்காங்க. கான்ஃபிடென்ட் அண்ட் லைட்னஸ். இப்போ அடுத்தது ஒரு ரியலைசேஷன் பார்க்கலாம். அப்ப இதுக்கு அடுத்தது வரலாம். இந்த புக்ல ஆந்தியன் சர்ச்னு எழுதினது. என்னுடைய எய்ம் எங்க போறேன்னா, அந்த இடம் வர்றதுக்கு போது அந்த இடம் வர வர அத மனசுல வச்சுக்கிறது ஈஸி ஆயிடும்.
ம். முன்னேறதுக்கான கலை என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் எங்க போறோம் அப்படின்னு தெரியணும். நான் வந்து ட்ராக் விட்டு போறேன், அதெல்லாம் புரியணும். நான் என்னுடைய டெஸ்டினேஷன் நோக்கி போல அப்படின்னு தெரியும். அப்போ என்னுடைய டெஸ்டினேஷன் ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கணும். அதான் என்னுடைய கோல்டன் இன்டென்ஷனா இருக்கணும். அப்ப இது எனக்கு தெளிவா தெரிஞ்ச உடனே, அப்போ அ என்னுடைய மனசு வந்து அதுக்கேத்தாப்புல அலைன் ஆயி முன்னேறிக்கிட்டே போகும். நான் எங்க போணும்னு தெரியாதம்போது, மனசு இப்படி அப்படி சைட்வேஸ்ல போகுது, அலைப்பாயுது. அப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஒரு ஹார்ட் அ வ ம மேல போடுங்க. நீங்க போகக்கூடிய டெஸ்டினேஷன் என்னது? எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க? அப்படின்னு எழுதுங்க. 5 வார்த்தைகள் அந்த ஹார்ட்டுக்குள்ள எழுதணும். எது என்னுடைய டெஸ்டினேஷன்னு அந்த ஹார்ட்டுக்குள்ள எழுதணும். எது என்னுடைய கடைசி டெஸ்டினேஷன்? நான் எய்ம் பண்றேன். ஹார்ட்டுக்கு மேல 5 வார்த்தைகள். 8, 9 கூட நீங்க எழுதலாம். 10க்குள்ள எவ்வளோ வேணாலும் எழுதுங்க. அதோடைய எசன்ஸ் அதுல வரணும். அ நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, அத இங்க ஷேர் பண்ணலாம் சாட்ல. நானு நீங்க விஷுவலைஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு நொடி உங்க கண்கள மூடிக்கோங்க. ஒரு நொடி கண்ண மூடிக்கோங்க. அந்த வார்த்தைங்கள உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இதுன்னு. அப்புறம் நானு. அத விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த டெஸ்டினேஷன் வந்து கோல்டன். அது வந்து கோல்டால கவர் ஆயிருக்கு. ரொம்ப ஜொலிக்குது. ரொம்ப அழகான டெஸ்டினேஷனா இருக்கு. அது எனக்குள்ள உள்ள ஆர்வத்த தோணுது. நீங்க அத அடைந்த உடனே உங்களுக்கு உள்ளக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பிக்சர் உங்களுக்கு நீங்களே குடுத்துக்கோங்க. எப்படி வந்து உங்களுக்கு பி லைக், ஃபீல் லைக், ஆக்ட் லைக் அது வந்து நீங்க அத அடைஞ்ச உடனே எப்படி இருக்கு அப்படின்னு விஷுவலைஸ். நீங்க ரொம்ப நல்ல எனர்ஜி குடுக்குறீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த இமேஜ்க்கு. இப்ப இதே விஷுவலைசேஷனோட இன்னொரு 20, 30 நொடி உட்காருங்க. உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள எப்படி ஃபீல் ஆகுது பாருங்க. ஏன்னா இந்த ஆன்மீக பயணத்துல இது ரொம்ப முக்கியமானது.
இது என்னுடைய சுய பரிவர்த்தனைக்கான பிரயாணம் இல்லையா? அப்புறம் நீங்க உங்களுடைய ஹார்ட்ட சுத்தி ரேஸ் போற மாரி, அதுல ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் எழுதலாம். அது நீங்க வந்து சேர்ந்துட்டா போல ஆயிடும். எப்ப நீங்க ரெடியோ, உங்க கண்கள ஓப்பன் பண்ணலாம். இது விஷன் போர்ட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அப்ப அத பத்தி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுங்க. அப்போ இங்க மேகசின் ஒண்ணு இருக்கு. நாளைக்கு ஒரு செஷன் இருக்கு. அதுல இந்த ஆக்டிவிட்டி நாங்க பண்ண போறோம். நானு என்னுடைய பெஸ்ட் செல்ஃபா என்ன விஷுவலைஸ் பண்ண போறேன். அப்போ உங்களுடைய வார்த்தைகள் பார்க்கும்போது, எவ்வளவு நீங்க யோசிச்சது இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னு பாருங்க. டெய்லி பேசிஸ்ல இது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகலாம். ஆனா, நீங்க டெய்லி பேசிஸ்ல இதெல்லாம் ஏற்கனவே நீங்க எவ்வளவா இருக்கீங்கன்னு பாருங்க. நல்லது. நான் கெஸ் பண்றேன். யா யாருமே இப்போ நானு அதுல 0ன்னு சொல்ல முடியாது இல்லையா? எனக்காக எழுதி வச்ச இலக்குல நான் 0ன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருமே சொல்ல முடியாது. எல்லாருமே எல்லாமே கிடையாது. ஆனா, ஒரு சிலதுல நான் கண்டிப்பா இருக்கேன். எனக்கு இதுல ஏற்கனவே ஒரு சிலது இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆமா இல்லையா? நான் வந்து நீங்க எஸ்ன்னு சொல்லுவீங்கன்னு கெஸ் பண்றேன். இது எனக்குள்ள ஏற்கனவே விசிபிளா இருக்கு ஒரு அளவுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா இல்லையா? நல்லது. இது வந்து ஆன்மீகம். அப்போ நாம ஏற்கனவே இல்லாதத எதுவும் புதுசா ஆட் பண்ணல. நம்ம என்ன பேசுறோம்னா, தனக்குள்ள போறது, என்னுள்ள நான் வந்து உள்ளுக்குள்ள போறது, ஆன்மீகத்துல சொல்லணும்னா, அது ஏற்கனவே எனக்குள்ள இருக்கு. அது என்னுடைய உண்மையான குவாலிட்டீஸ். ஆனா, ஆன்மீக பிரயாணத்துல வெறுமனே நேரா போற வழி கிடையாது. இது வந்து நேரான கோடு கிடையாது. என்னுடைய கான்ஷியஸ்னஸ் ஒவ்வொரு டைமும் அதிகமாயிட்டே போகுது. பெட்டர் ஆயிட்டே போகுது. அந்த ஹெவினஸ் எனக்குள்ள அந்த பலமான ஒரு விஷயங்கள்லாம் காலம் செல்ல செல்ல நீங்கிட்டே போகுது. அந்த லைட்னஸ் அது வருது இல்லையா? அப்ப ஹார்ட்லேருந்து ஒரு சின்ன கோடு இப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வரா போல வரைங்க.
இப்ப இந்த ஹார்ட் தான் வந்து என்னுடைய ஹையஸ்ட் கான்ஷியஸ்னஸ். இது வந்து இது பட்டத்துக்கு ஒரு கயிறு போல. அந்த காத்தாடிய இப்படி அப்படி காத்து இழுத்துட்டு போகுது. ஆனா அந்த கயிறு அந்த பட்டத்தோட இது ஜேர்னி பயணம் வந்து நம்ம கையில இருக்கு இல்லையா? இது வந்து சேர்ந்துக்கிட்டே போகுது. நானு ஒரு சில நேரம் ஒரே இடத்துல இருக்கா போல இருக்கும். ஆனா, ஆன்மீக சக்தி வந்து எனக்குள்ள ஆட் ஆகிட்டே தான் போகுது. நானு ஏதோ ஒரு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைய கடந்து போயிட்டு இருக்கேன் இப்போ. அப்போ ஒரு சின்ன சின்ன அடி கூட கன்சிஸ்டன்ட்டா செய்யும்போது, அது ஒரு ஒரு துளியா வந்து சேர்ந்துக்கிட்டே போகுது. நம்மள முன்னேத்துது. ஆனா, நமக்குள்ள சேர்ந்துக்கிட்டே போகுது. ஏதோ ஒரு விஷயம் சுத்தி. அப்போ இப்ப இது வந்து நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ உயர்த்தக்கூடியதாக இருக்கு. அப்போ எனக்குள்ள அந்த பியூட்டிஃபுல் பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் எனக்குள்ள இருக்குது இல்லையா? ஆன்மாக்குள்ள. என்னுடைய எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும்போது, இந்த குணங்களும் அதிகமா இருக்கு. அவர் வந்து 3 குவாலிட்டீஸ் சொன்னாரு. அன்பு, ஆத்தென்டிசிட்டி நம்மகிட்ட சொன்னாரு. நீங்க வந்து உங்களுடைய 3 குவாலிட்டீஸ் சூஸ் பண்ணணும்னாரு. நீங்க அத செஞ்சீங்களான்னு தெரியல. நானு இப்போ இது சரியான சமயம்னு நெனைக்கிறேன், இது செய்யறதுக்கு. அப்போ இந்த பலூன் பக்கத்துல நீங்க அந்த 3 குணங்கள் பத்தி எழுதுங்க. எந்த பக்கம் வேணா இருக்கலாம். அந்த 3 குணங்களுக்கு கமிட் பண்ணி, அது வந்து என்ன முன்னேத்திக்கிட்டே போகுது அப்படின்னு நீங்க நெனைக்கிற அந்த 3 குணங்கள வந்து எழுதுங்க. உங்களுக்கு அந்த 3 குணங்கள்னா என்ன? நான் வந்து கமிட் பண்றேன் அதுக்கு. ஏன்னா, அது என்ன முன்னேற்றி செல்றதுக்கு உதவுது. அப்போ சூஸ் பண்ணலாம். அதாவது தேர்ந்தெடுக்கலாம். இல்லன்னா, அத எழுதுங்க. அது அந்த பலூன் பக்கத்திலேயே எழுதுங்க. இப்போ உங்க கண்கள ஒரு நொடி கண் மூடுங்க. இந்த நொடி, இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில இந்த 3 குணங்கள விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. எப்படி அது வெளிப்படுது உங்களுடைய வாழ்க்கையில? இத நீங்க யூஸ் பண்ணும்போது, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். காம்பஸ்ன்னு சொல்லலாம். ஆங்கர்ன்னு சொல்ல முடியாது. இப்போ அது எப்படி இருக்கு? இந்த 3 குணங்கள யூஸ் பண்ணும்போது.
வெவ்வேறு சூழ்நிலைகள் வந்தாலும் எப்படி அதை யூஸ் பண்றீங்க? அப்போ இது வந்து ஹை வைப்ரேஷனலா இருக்கும். அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி வந்து ஆன்மா உயர்த்துது இல்லையா? இந்த 3 குணங்கள் வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். இந்த 3க்கும் நீங்க எப்பயுமே திரும்ப வருவீங்க. அதுதான் வந்து எரிக் சொன்னாரு. அவருடைய வாழ்க்கையில அவரு கண்டுபிடிச்சாரு. நானு இது கஷ்டப்படும்போது, பொறுமை இந்த குணங்கள்லாம் எனக்கு அன்பு இதெல்லாம் தோணும். இல்ல இது வந்து ப்ரையாரிட்டி அப்படின்னு தோணும். இந்த குணம் தான் நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு எனக்குள்ளே தோணும். இது வந்து ஒரு நல்ல காம்பஸ். இன்னொரு பக்கத்துல, ஹார்ட்டோட இன்னொரு பக்கத்துல இந்த கொஷினுக்கு பதில் எழுதுங்க. என்ன பிராக்டிஸ் இல்ல ஆக்ஷன் நீங்க செய்யறது வந்து உங்களை உயர்த்துது உங்களோட அந்த என்ன 3 பிராக்டிஸ் உங்களை உயர்த்துது, உங்களுடைய எனர்ஜியை உயர்த்துது. நீங்க வந்து 3 எழுதலாம், 10 இருந்தாலும் ஓகே தான். என்ன செயல்கள் இல்லைன்னா பயிற்சி நீங்க எது நீங்க பண்றீங்க அது வந்து உங்களை உயர்த்ததா இருக்கு. ரெகுலரா பயிற்சி பண்ணக்கூடிய பிகே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலையில அமிர்த வேலை தியானம் சொல்லுவாங்க. எப்படி நான் இது ஒவ்வொன்றுத்தையும் பண்றேன், எவ்வளவு கவனத்தோட நான் பண்றேன், எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, 3 விஷயங்கள். நல்லது. இந்த சாட் பாக்ஸ்ல விருப்பப்பட்டா நீங்க அதை போடலாம். பிளானிங், மெடிடேஷன், யோகா. நல்லது. வேற யாராவது? இது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து என்னை முன்னேற்றுதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை அடிக்கடி யூஸ் பண்ணலாம் இல்லையா?
இதெல்லாம் நான் பண்ணும்போது என்னால முன்னேற முடியும். இது என்னுடைய காம்பஸா இன்னும் ஒரு சிலது சாட் பாக்ஸ்ல வருது. வீணான எண்ணங்களை விளக்குறது, பாபாவுக்காக உண்மையான அன்பு மற்றும் எல்லாருக்குமே உதவுறது. ஃபுல் ஸ்டாப் போடுறது. அது வந்து டேக் ஓவர் பண்ணாம இருக்குது. உண்மையான ஆழமான அன்பு. எவ்வளோக்கு எவ்வளோ நான் அமிர்த வேலைல நான் நல்ல கவனம் கொடுத்து பண்றேனோ நல்லது. ஞானம் படிக்கிறது, பிகே ஃபேமிலியோட தொடர்புல இருக்கிறது. ஏன்னா குழுல இருக்கும்போது அது நம்மளை உயர்த்தும். இதெல்லாம் கலை இல்லையா? இது முன்னேறதுடைய கலை இல்லையா? அப்ப எது எதெல்லாம் நம்மள முன்னேற்றுறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு நிறைய உதவி கிடைக்குது. குழு, படிப்பு, கடவுள், எல்லாமே வந்து ஆனா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு நிறைய உதவி கிடைக்குது. நாம ஸ்டார்ட் பண்ணணும். என்னுடைய என்னுடைய கோல்டன் டெஸ்டினேஷனுக்கு நான் முதல்ல அன்பு இருக்கணும். எனக்கு அன்பு இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய பலூனை உயர்த்தும். ம். ஒரு சில நேரத்துல தடைகள் வரும். நான் என்னுடைய வழியை கூட விட்டுட்டு போயிடலாம். ஆனா ஒரு பிரேக் எடுக்கிறது வந்து எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடை வந்து அது தடைக்கல் வந்து படிக்கல்லா கூட மாறலாம். அது வந்து நான் படிக்கல்னு சொல்லுவேன். இந்த வழியில ஒரு சில நேரத்துல இந்த தடைகள் நிறுத்தக்கூடிய கற்களா கூட இருக்கலாம். அப்போ இது எப்படி உங்களுக்கு இத பத்தின டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும்? நான் இப்போ எதிர்கொள்றது வேற ஒரு அ ப புதிய திசைய காமிக்குதா? எப்படி புரிஞ்சுப்பீங்க? அது என்ன முன்னேத்துதா? இல்ல என்ன நிறுத்துதா? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? வித்தியாசம். பிஸியா இருக்கிறது கூட ஒரு ஸ்டாப்பிங் ஸ்டோனா இருக்கலாம். நான் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். அப்போ ஆன்மீகத்துல முன்னேறாம இருக்கலாம். என்னால மாற முடியாம இருக்கலாம். இப்போ நான் இத பத்திலாம் எப்படி யோசிக்கிறேன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் என்னுடைய டெஸ்டினேஷன் நோக்கி இலக்க நோக்கி போறேனா, இல்ல வெறுமனே பிஸியா மட்டும் இருக்கேனா? எனக்குள்ள மாறுறோன்னு ஒரு இது வருதா? ஒரு ஃபீலிங் வருதா? இப்ப கேட்கலாம் நாம. டிட்டாச்ட் அப்சர்வரா இருக்கிறது. சாட்சியா இருந்தது ஒண்ணு முன்னேற்றம். நல்லது.
ஆப்ஸ்டக்கிள் வந்து தடைகள் வந்து அந்த நேரம் நம்மள நிறுத்துறா போல இருக்கும். ஆனா படிக்கல் வந்து நாம தாண்டி வந்த உடனே தோணும் அது படிக்கலான்னு. அப்ப அந்த தடையில என்ன இருக்கு? எனக்குள்ள என்ன டெவலப் ஆச்சு? அந்த சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணும்போது. ஏன்னா மேலோட்டமா பார்த்தா எதுவும் விஷயம் புரியாது. ஆழத்துல போம்போது தான் புரியும். அப்ப எப்படி அந்த தடை முதல்ல தடையா தெரிஞ்சது? அப்ப எனக்கு அது ஒரு பெரிய படிக்கல்லா எப்படி மாறுச்சுன்னு, எல்லா தடைகளும் என்ன முன்னேற்றத்துக்கு அம் காரணமா இருந்திருக்கு. அது எனக்கு அப்புறமா புரிஞ்சது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. ம். எதையா வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எடுத்துக்கிட்டே இருக்கிறது நாலேட்ஜோ, ஏதோ இன்ஃபர்மேஷன், நியூஸு அது வந்து பெரிய டிஸ்ட்ராக்ஷனா மாறிடுது. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுலேருந்து வெளில வரது. இப்போ கேட்டுக்கிட்டு, படிச்சுக்கிட்டு இருக்கிறது. அது வந்து நிறுத்தக்கூடியதா இருக்கு. நிறுத்தக்கூடிய கல்லா இருக்கு. இரிட்டேஷன், கோவம் வந்து மாறுது. நம்ம வந்து ஒரு தடைக்கு எதிர்க்க முயற்சி பண்றோம். அப்புறமா வெறுப்பு வருது. இப்ப அத வந்து படிக்கல எப்ப மாத்த முடியும்னா, அதை எதிர்க்காம இருக்கும்போது. அப்போ இந்த தடை எனக்கு என்ன கொண்டு வருது அப்படின்னு பார்க்கணும். எதிர்மறையான எண்ணம் வந்து தடைங்க ஸ்டாப்பிங் ஸ்டோன்னு, பாசிட்டிவ் வந்து படிக்கல். என்னுடைய எண்ணம் எதையோ ஒண்ணுத்த கம்ப்ளைண்ட் பண்ணாம, அந்த தடைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாம, அந்த தடைய ஒரு ஃப்ரெண்டா நானு பார்க்க ஆரம்பிக்கும்போது, ஒரு படிக்கல்லா பார்க்க ஆரம்பிக்கும்போது, அப்பதான் நம்ம மூ முன்னேற முடியும். நெறைய நேரத்துல நாம அந்த தடைகள்லயே அப்படியே உட்கார்ந்துடுறோம். அப்போ நம்மளுடைய மனசுல அத மாத்தி யோசிக்கணும், மாத்தி பார்க்கணும். ஆனா அத பத்தி ஒரு ட டிஃபரண்டான ஃபீலிங் வரக்கூடாது. இன்னும் ஆனா அந்த நேரத்துலயாவது என்னுடைய எண்ணங்கள வந்து பாசிட்டிவா மாத்திக்கணும். அது வந்து ஒரு எனர்ஜி எனக்கு அந்த நேரத்துல அத தாங்கிக் கொள்ள, பொறுத்துக் கொள்ளக்கூடிய எனர்ஜி குடுக்கும். நல்லது. இங்க நெறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ம். எப்ப பார்த்தாலும் இது வந்து கஷ்டம் இல்ல. ஒ எனக்கு ஏதோ சுதந்திரம் கிடைக்கிறா போல இருக்கு. ஆனா, அது வந்து உண்மையிலேயே என்ன கட்டி போடக்கூடியதாக இருக்கு. நெறைய தடைகள் வருது. ரீஃப்ரேம் பண்றது நல்லது. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, சுய மாற்றம் வந்து ஒரு மாரத்தான் போல. யாராவது மாரத்தான் ஓடுனா ட்ரெய்னிங் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்லி ஹாஃப் மாரத்தான் தான் ஒரு ஓடுவாங்க. ஃபுல் மாரத்தான் ஓடணும்னா, எக்ஸர்சைஸ் பண்ணாம கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுக்கணும். ஏன்னா, உடலுக்கு ரிப்பேர் தேவைப்படும். ஆனா, கன்சாலிடேட்டும் பண்ணணும். நம்ம
ட்ரெய்னிங்ல கிடைச்ச ஸ்ட்ரென்த்த கன்சாலிடேட் பண்ணும். நிறுத்துனா தான் கன்சாலிடேட் பண்ண முடியும். ஏன்னா, ஒரு சில நேரத்துல நான் ரெஸ்ட் எடுக்கணும். அது வந்து லேசி கிடையாது. நான் வந்து அப்படியே சோஃபால உட்கார்ந்திருக்கிறது கிடையாது. அப்ப இது வந்து என்ன கன்சாலிடேட் பண்ண உதவி பண்ணுது. அப்போ எல்லாமே அந்த உடல்ல செட் ஆகணும். அப்பதான் மாரத்தான் அன்னைக்கு கரெக்ட்டா ஓட முடியும். நம்ம எப்பயுமே வேகமா ஓட தான் முயற்சி பண்றோம். நம்ம பேசிங் வந்து நாம தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து நம்மளுடைய கரெக்ட்டா பேஸ் பண்றது? எப்போ வேகமா ஓடணுமோ அப்போ ஓடணும். ரொம்ப வேகமா ஓடுனாலும் கிராஷ் ஆயிடும். ஏன்னா நம்ம நெறைய டைம் அங்க வேஸ்ட் பண்ணுவோம். அப்போ அந்த கன்சிஸ்டன்சி தான் தேவை. எப்பயுமே அந்த பட்டத்த பறக்க வைக்கிறதுக்கு. அப்ப ரொம்ப வேகமா பறந்தாலும் நம்ம கை விட்டு போயிடும். ஏன்னா சரியான அளவுல காத்து, எனர்ஜி எல்லாமே தேவை அந்த காத்தாடி பறக்கறதுக்கு. அப்போ ரெஸ்ட் எடுக்கிறது வந்து கேர்லெஸ்ஸு, லே லேசிலாம் கிடையாது. இப்போ நம்ம எல்லாமே கத்துட்டு தான் இருக்கோம். எல்லாருமே யாருமே இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகல. ஆனா உங்கள சோதிச்சு பாருங்க. எப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு எப்படி தெரியும்? ஒரு சில நேரம் வாழ்க்கை நம்ம ஒரு இடத்துல நிறுத்தி வைக்குது. இப்போ ஒரு புயல் நடக்குது, புயல் போகுது, நான் வந்து வீட்டு உள்ள உட்காரணும். அப்ப அந்த நேரத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வாழ்க்கைய திரும்பி பார்க்கறதுக்கு. அப்ப ஒரு சில நேரத்துல வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு கிஃப்ட்டே குடுக்குது, ஒருங்கிணைக்கிறதுக்கு. எப்படி அத நான் வளர்த்துக்கிறது? என்னுடைய டெய்லி லைஃப்ல. அப்புறமா அத நம்மளுடைய வீக்லி ரிதமா எப்படி மாத்துறது? இப்போ 4 மணிக்கு டீ டைமு நானு ஏதாவது படிப்பேன். எதையாவது ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். சர்வ் பண்றது கிடையாது. டெய்லி நைட்டு சார்ட் எழுதுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம வந்து எப்பயுமே வந்து முன்னேறிட்டு போறதில்ல. ஆனா ஒருங்கிணைப்பு நடக்குது. அதனால பயப்பட தேவையில்ல. இது ஓகே. அ என்ன நடக்குதுன்னு தெரியாத இருக்கிறது கூட ஒரு சில நேரம் நல்லது தான். இது வந்து எனக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ நம்ம பிசிக்கல்லி, மென்டலி டயர்டா இருக்கும்போது இப்போ புரியும். நம்ம இப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு. இப்போ ஆன்மா வந்து டிஸ்டர்ப்டாவோ, இல்ல எனர்ஜி இல்லாம இருக்கோ, அப்போ ஆன்மா கான்ஷியஸா இருக்க முடியாது. அப்போ நீங்க வந்து முயற்சி பண்றதுக்கு உங்கள நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்கிறீங்க. அப்ப அது சரியா வராது. நெறைய நேரம் நம்ம காலையில உட்காரும்போது, உண்மையான அன்பு இல்லாம நெறைய நேரம் அந்த ஒழுக்கத்திற்காக அ உட்கார்றோம். அப்போ நாம ஊக்கம், உற்சாகம் இல்லாம உட்காரும்போது, இப்போ இதெல்லாம் ஒரு சிலது ம் நம்ம வந்து ஒரு குட் ட்ரெய்னரா, கோச்சா நமக்கு நாமே இருக்கணும். முன்னேறத்துக்கு. நாம எப்படி நம்மளோட ஒர்க் பண்ணணும்னு நமக்கு புரிஞ்சிருக்கணும். அப்போ முக்கியமான விஷயம் வந்து ரெஸ்ட்டு, ஒருங்கிணைக்கிறது. இப்போ இது
ஒரு பெரிய கோட் ஒண்ணு குடுக்குறேன். ஜெகதீஷ் பாய் குடுத்தது. அப்ப நான் சரியா பண்ணும்போது எனக்கு நல்லா பண்றேன்னு தெரியுது. அ நல்லா பண்ணலனாலும் எனக்கு நல்லா பண்ணலன்னு தெரியுது. அப்ப எந்த விஷயம் வந்து மறுபடியும் என்ன ஊக்குவிக்குது நான் சரியா பண்ணாதபோது? இப்போ இது வந்து முன்னேற்றத்து கலைக்கு இத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானதாகும். எது வந்து என்ன மறுபடியும் அந்த ட்ராக்ல கொண்டு வருது? இந்த கோட் நானு ஜெகதீஷ் பாயோட இது. இப்போ நாம வந்து சரியா போகாதம்போது, எது நம்மள மறுபடியும் ஊக்குவிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது நமக்கே நல்லது. ஒரு சில நேரம் அமைதியில இருக்கிறது, பீச்ல போய் உட்கார்றது, ஒரு டீ குடிக்கிறது. இப்போ அந்த நொடிகள்ல நாம ரீசெட் பண்ண முடியும். இப்போ ஒரு சில நேரம் பவுன்சிங் பேக் வந்து சீக்கிரமா ஆகாம இருக்கலாம். இப்போ அ ஒரு சிலருக்கு அவ்யக்த முரளி படிக்கலாமா? ஒரு சில நேரம் டிசிப்ளின் கூட ஒரு அப்போ பிகே வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய சீனியர் பிரதர் ஜெகதீஷ் பிரதர் சொல்றாரு. 16 கலைகள் பத்தி எழுதியிருக்காரு. அவர பத்தி எல்லா கிளாஸையும் கேட்டிருக்கோம். இந்த டாபிக் பத்தி. அவரு 16 கலைகள் பிரம்மா பாபா பார்த்து அத எழுதியிருக்காரு. அப்போ பிராக்டிகலா எழுதினாரு. சுயநலம் இல்லாம அவர் செய்த ஒவ்வொரு செயலையும் கலை அப்படின்னு எழுதியிருக்காரு அவரு. இதுதான் ஜெகதீஷ் பாய் சொன்னது. இது வந்து முதல் கோட்டு. இது எல்லாமே அவருடைய கோட்டு தான். என்னுடைய மனச பாசிட்டிவ் வழியில நடத்தணும். எண்ணங்கள் வர வைக்கணும். இதுதான் யோகா இல்லன்னா ஆன்மா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நான் வந்து ஆன்மா, கடவுளுடைய குழந்தை. இதெல்லாம் வந்து என்னுடைய மனச நிறைக்கலாம். இது வந்து பில்கிரிமேஜ் அப்படி சொல்லலாம். ஏன் வந்து பில்கிரிமேஜ் சொல்றோம்னா, ஏன்னா நாம நம்மளுடைய வீடு அதுதான் நம்மளுடைய இலக்கு இல்லையா? அத நோக்கி முன்னேறி போறோம். அப்போ உடல் தேக உணர்விலிருந்து ஆன்ம உணர்வுல போயிட்டுருக்கோம். அவரு சொல்றாரு, ஞான சிந்தனை நம்மளுடைய மனச முன்னேற்றுது. அப்ப வெறுமனே கேட்கறது மட்டும் இல்ல. அதுலேருந்து 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வாழ்க்கையில எடுத்துட்டு வருது. இதுதான் மனசுக்கு தேவை. நம்மளுடைய மனச என்கேஜ் பண்ணணும். ஆன்மீக ஞானத்துல. நாம ஒரு சில நேரம் வேகமா முன்னேறுறா போல இருக்கலாம். அப்ப அவர் ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்றாரு. ஒரு ஏர்போர்ட்ல இருக்கும்போது மெதுவா நிக்குது. அதுக்கப்புறமா மெதுவா நகருது. அதுக்கப்புறமா காத்துல பறக்கும்போது ரொம்ப வேகமா பறக்குது. அதே போல நாமளும் பறக்கும் கலையில வரும்போது நாம வேகமா முன்னேற முடியும். நாம நம்மளுடைய பழைய நெகட்டிவ் தாட்ஸு அப்புறமா இதெல்லாம் யோசிக்கிறத நிறுத்திட்டு பாசிட்டிவான வகையில யோசிக்கும்போது நாம வேகமா பறக்க முடியும். வேகத்தோட பறக்க முடியும். ம். ஏஞ்சல்ஸ் போல பறக்க முடியும். அப்போ மனச நகர்த்திக்கிட்டே போணும்.
அப்ப இது என்னுடைய மனசுக்கு உதவியா இருக்கு. அப்ப இது நானு கடைசியா வந்தாச்சு. கடைசி பகுதிக்கு. எந்த ஒரு பிராக்டிஸோ இல்ல முயற்சியோ இப்ப கிடைச்ச விஷயங்கள நீங்க வந்து எடுத்துட்டு போறீங்க. அது வந்து ஒரு 30 நொடிகள் இத பத்தி யோசிக்கிறதுக்கான டைமு. உங்களுடைய சுய ரிஃப்ளெக்ஷன்ல எது வந்து உங்கள என்ன பிராக்டிஸ் வந்து உங்கள முன்னேறி செல்ல உதவுது? இது வந்து உங்களுடைய இப்போ ஒரு மெடிடேஷன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாமா? இந்த அனௌன்ஸ்மென்ட் பண்ணிடலாம். நன்றிகள் மனோஜ் பிரதர். அடுத்தது வந்து அடுத்த வாரம் 31 ஜனவரி 1.25 மணி நேரம். இது வந்து நம்மளுடைய ஜனவரி கேலண்டர். ஆரம்பத்தில் சொன்ன போல வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரிஸ் வால்யூம் 1 வந்து ரெடியாக இருக்கு. நீங்கள் வந்து இதுக்கு வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரிஸ் @gmail.com மெயில் அனுப்பலாம். இந்த புக்கை பற்றி எப்படி கிடைக்கிறது வாங்கிறது அப்படின்னு இன்ஃபர்மேஷனுக்காக. நம்ம நிகழ்ச்சிகளுடைய பிளேலிஸ்ட் வந்து இங்கே இருக்கு. நன்றிகள். மூவிங் ஃபார்வர்ட் ஆகும். கமிட்மெண்ட். இப்போ கமெண்ட்ரி மிஸ்டர் ஜூடி கொடுப்பாங்க. இப்போ உள்ளுக்குள்ள நம்மளுடைய மனசுக்குள்ளே அமைதியா எல்லாம் ரொம்ப அமைதியான ஒரு புள்ளி. நான் ஆன்மா யோசிக்கக்கூடியவன். என்னுடைய இதயம் என்னுடைய இலக்கு எனக்கு தெளிவா தெரியும். அது ரொம்ப கோல்டன் இலக்கு. என்னுடைய டெஸ்டினேஷன் மீது எனக்கு நிறைய அன்பு இருக்கு. எந்த தடை வந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. ஒரு வகையில அதுவும் என்னுடைய இலக்கு நோக்கி முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்கு. இப்போ என்னுடைய கடவுள் வந்து என்னுடைய மிகப்பெரிய ஃபேனா இருக்காரு. அவருக்கு நானு என்னுடைய இலக்க அடைய போறேன்னு தெரியும். அவரு வந்து எனக்கு ஞானம் குடுக்குறாரு. என்னை முன்னேற்றத்துக்கு உதவி செய்கிறாரு. நான் வந்து ஞானம் நிறைந்தவரா ஆயிட்டே இருக்கேன். எனக்கு
எனக்கு கூட எப்படி பேசணும்னு தெரியுது. என்னை எப்படி முன்னேத்திக்கணும்னு தெரியுது. எப்போ கொஞ்சம் அதிகமா முயற்சி போடணும்னு எனக்கே சரியா புரியுது. நான் ரொம்ப நேச்சுரலா நான் இதை செய்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய கெப்பாசிட்டி, ஸ்கில்லு, டேலண்ட்டு இது என்ன முன்னேற்றுது. ஏன்னா எனக்கு என் மீது நிறைய அன்பு இருக்கு. என்னுடைய இலக்கு மீது அன்பு இருக்கு. கடவுளுக்கு நன்றி, வாழ்க்கைக்கு நன்றி, உங்க எல்லாருக்குமே நன்றிகள். ஓம் சாந்தி. தேங்க்யூ உங்களுக்கு.